தேவன் நமக்கு எப்படிப்பட்ட அதிகாரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிகாரங்கள் ஆளுமையோடு கூட வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரங்களை உணர்ந்து கொள்ளுகிற போது நம்ம என்ன செய்ய முடியுமா? சத்துருடைய உபாய தந்திரங்கள், ஆண்டவர் சத்துருவை எல்லா வகையில் என்ன செய்திருக்கிறாரா? முறியடித்திருக்கிறார். அவை மேலே ஜெயம் எடுத்திருக்கிறார். அந்த ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு மகிமுண்டாட்டம். நான் எவ்வளவாய் அதிகாரம் பண்ணப்பட்டிருக்கேன். ஏன்னா அழைப்பு அதிகாரங்களோடு கூடியது, ஆளுமையோடு கூடியது. தேவனுக்கு மகிமுண்டாட்டம். ஏன்னா ஒரு வெற்றிக்கான அழைப்பு. கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். ஒவ்வொரு நாள் அதை உணர்ந்து கொள்ளுகிற போது, நம்மை அழைக்கிறதுக்கு முன்பதாகவே தேவன் என்ன செய்திருக்கிறாரா? ஒரு வெற்றியை தீர்மானித்திருக்கிறார். நீங்க வீட்டில் போய் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் 5ஆம் அதிகாரத்தெல்லாம் வாசிச்சு பாருங்க. 4ஆம் அதிகாரத்தில் தெபோராள் வந்து அங்கே பாராக்கை அழைக்கிற போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவா. கர்த்தருக்கு மகிமுண்டாட்டு, பாராகே நீ எழுந்து வா, ஆட்களை என்ன செய், சேனையை எழுப்பி கொண்டு வா. தேவன் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா, உன் சத்துருக்களை இத்தனை இடத்துல இந்த நாள்ல உன் கையில ஒப்பு கொடுப்பார். அழைப்பு வருகிறதுக்கு முன்பதாய் தேவன் என்ன செய்தாரா? பாராக்குக்கான ஒரு வெற்றியின் திட்டத்தை வைத்திருந்தார். பாராக்கு சொல்றான், நீ வந்தா நானும் போவேன்னு சொன்னான். நீ வந்தா பாருங்களேன். பல நேரங்கள் அதுதான் பிரச்சனை. ஒரு அழைப்பு என்ன செய்யப்பட்டிருந்தது? அதிகாரம் பண்ணப்பட்டிருந்தது. அவனுக்கான வெற்றி முடிவு பண்ணப்பட்டிருந்தது. எல்லாவற்றையும் செய்துட்டு தான் தேவன் என்ன செய்தாரா? பாருங்க, தெபோராள் நியாயம் விசாரிக்கிறாள். அவள் கீழே இருக்கிறான். ஆண்டவர் அவனை அழைக்கிறார். அவனுக்கான வெற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஆனா அழைப்பின் பின்னாலே ஓடுகிறதுக்கு பாராக என்ன செய்யறான்னு சொன்னா, யோசிக்கிறான், தயங்குகிறான். தேவனுக்கு மகிமுண்டாட்டு. வரும் நாட்களிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். இந்த தீர்க்கதர்சிகள், பெண் தீர்க்கதர்சிகள் ஏன் எழும்பல, ஏன் எழும்புகிறதுக்கான தடைகள்ன்றத கர்த்தர் நம்ம கூட பேசட்டும். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அவைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ள அந்த 2 அதிகாரத்தை வாசிங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அதிகாரத்தோடு வருகிறது. பாராக் சொல்லுகிறான், நீ வந்தா நான் போவேன் என்று சொன்னான். தெபோராள் சொன்னா, நான் வருவேன், ஆனா அந்த வெற்றியின் மேன்மை என்ன செய்யப்படும் சொன்னா உனக்கு வராதுன்னு சொல்லிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 10,000 இராணுவத்தை திரட்டி கொண்டு 900 இருப்பு ரதம் கொண்ட ஒரு பெரிய இராணுவத்தோடு கூட மோதி அவன் ஜெயிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெற்றி யாருக்கு போகிறதை பார்க்கிறோம்? ஒரு பெண்ணிடத்துக்கு போகிறது. தேவனுக்கு மகிமுண்டாட்ட. நல்ல கவனிங்க, நம்மை அழைக்கிற போதே ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறான்னு சொன்னா, ஒரு அதிகாரம் உள்ளவர்களாக, ஒரு ஆளுகை உள்ளவர்களாக ஒரு வெற்றியை வாக்கு பண்ணி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரை வாக்கு பண்ணி இருக்கிறார். இங்கே பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறார், எபேசு சபைக்கு தேவன் உங்களுக்கு எவைகளை கொடுத்து இருக்கிறான்னு சொன்னா, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். அதே வல்லமை தான் என்ன செய்திருக்கிறாரா? நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிறதற்கான பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும். அவனுடைய ஜெபமே அதுதான். உன்னை உணர்ந்து கொள், உன் அழைப்பை உணர்ந்து கொள், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை உணர்ந்து கொள், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை உணர்ந்து கொள்.